கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி பகுதி 1 பார்த்துட்டு வந்துருங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இளைஞன் வராரு. நேரா போய் இன்ஸ்பெக்டர் ருத்ரனை பார்க்குறாரு. அடுத்தடுத்து பெண்கள் காணாம போயிட்டே வராங்க. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா சார் என்று கேலி கலந்த தோணியில் கேட்டார். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா டிடெக்டிவ் என்று இன்ஸ்பெக்டர் பதில் அளித்தார். இதனை கவனித்து கொண்டிருந்த கான்ஸ்டபிள் மூர்த்தி கான்ஸ்டபிள் ராமமூர்த்தியிடம், என்ன ஏட்டையா, யார் இவன் சார்கிட்டே எப்படி பேசுறான்? அவர்தான்ப்பா டிடெக்டிவ் விக்ரம், சொந்தமா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியே வச்சிருக்காரு பக்கத்து ஊர்ல. ருத்ரன் சாரோட நெருங்கிய நண்பன். அப்பப்போ இப்படிதான் பேசிப்பாங்க. இன்ஸ்பெக்டர் மற்றும் டிடெக்டிவ் விக்ரம் பேச தொடங்கிறார்கள். இதுவரைக்கும் காணாம போன 4 பெண்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையே அவங்க நைட் ஷிஃப்ட் தான். இது வரைக்கும் 4 பாக்கெட் வாட்ச் வந்துச்சு. 4 பொண்ணு காணாம போயிருக்காங்க. அதை ஸ்டேஷனில் விட்டு சென்ற நபரை சிசிடிவி மூலம் அடையாளம் கண்டுவிட்டோம். அவனை விசாரிக்க தான் கொஞ்ச நேரத்துல இருந்து கிளம்ப போறோம். இன்ஸ்பெக்டர் ருத்ரன் மற்றும் அவருடைய குழு அந்த வீட்டை நோக்கி சென்றாங்க. அது ஒரு தனி வீடு. கதவை தட்டி பார்த்தாங்க, யாருமே திறக்கல. வேற வழி இல்லாம உடைச்சுக்கிட்டு போனாங்க. அந்த நபர் சுயநிலவை இழந்து கீழே விழுந்து கிடந்தாங்க. அவர் பக்கத்துல ஒரு எம்டியான ஊசி இருந்துச்சு. உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ருத்ரன் ஹாஸ்பிட்டல் இருந்தார். டிடெக்டிவ் விக்ரம் அந்த நபரின் வீட்டை சோதனை செய்தார். பெட்ரூமில் நிறைய பார்சல் இருந்துச்சு. ஒவ்வொரு பார்சல்லையும் அதை என்னைக்கு கொண்டு சேர்க்கணுன்ற தேதி இருந்துச்சு. ஒரு பார்சல்ல விக்ரம் பிரிச்சு பார்த்தார். அது பாக்கெட் வாட்ச் இருந்துச்சு. உடஞ்சி போய் 2 மணியை தான் அதுவும் காட்டுச்சு. மருத்துவமனையில் அந்த நபருக்கு மயக்கம் தெளிந்து விட்டது. டிஸ்சார்ஜ் ஆகி அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்க தொடங்குகிறார்கள். விசாரிச்சதில் இந்த பார்சல் எல்லாம் ஒரு மர்மமான நபர்கிட்ட இருந்தே எனக்கு வந்துச்சு. கூடவே அதில் ஒரு லெட்டரும் இருந்துச்சு. இந்த பார்சல் எல்லாம் அதில் சொன்ன இடத்துல சொன்ன தேதியில் நான் போய் டெலிவர் பண்ணால் எனக்கு காசு கிடைக்கும்னு போட்டிருந்துச்சு. நான் முதல் பார்சலை டெலிவர் பண்ணக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட்டை செக் பண்ணால் அதில் காசு வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால் திரும்பியும் அவங்க சொன்ன இடத்துலலாம் நான் இதை போய் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒரே இடத்துல தான் கொடுக்க சொன்னாங்க. அதான் போலீஸ் ஸ்டேஷன், உங்கள் போலீஸ் ஸ்டேஷன். வேற எதுவும் தெரியாது. வீரனை எவ்வளவு அடித்தாலும் அவர் இதே பதிலை மீண்டும் மீண்டும் கூறினார். இப்போ சந்திரன் டீ கடையில் 4 பேர் இதை பத்தி பேசாம இருப்பாங்களா? ஏன்பா சந்திரா, ஏதோ பையனை தேடி கண்டுபிடிச்சாங்களாமே, அதான்ப்பா அந்த 12 மணி கேஸ் சம்பந்தமா என்று செல்வம் பேச தொடங்கிறார். தீப்பொறி தாத்தா, சந்திரா, ஒருவேளை நான் சொன்ன பேய் அந்த பையனுக்கு பார்சல் அனுப்பியிருக்குமோ, இல்லை அந்த பையனுக்கே தெரியாம பார்சலை கொண்டு வச்சிருக்குமோ? வத்தி குச்சி பேச தொடங்கிறார். நம்ம ஊர்ல இன்னும் திருவிழா நடக்காம இருக்குல்ல, அதான் காரணம். திருவிழா நடத்திட்டோன்னா எல்லாம் சரியாயிடும். சிங்காரம் பேச தொடங்கிறார். எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பாங்கன்னு தோணல. இந்த பையன் மாட்டினது கூட இந்த பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு தான் நினைக்கிறேன். இந்த பையன் மாட்டினது கூட இந்த பிரச்சனைய திசை திருப்புவதற்கு தான் என்று தோணுது. சந்திரன் பேச தொடங்கிறார். தீப்பொறி தாத்தா, நீங்க அப்படி பேசினிலிருந்து எனக்கே நைட்டு டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு தாத்தா. சரி, அதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் பண்றவங்க வெளியில கூட இருக்கலாம், ஏன் உள்ள கூட இருக்கலாம், ஏன் இங்க உட்காந்து டீ கூட குடிச்சிட்டு இருக்கலாம். எனக்கு என்னமோ தீப்பொறி தாத்தா மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆவி கீவின்னு வேற பேசிட்டு இருக்காரு. தீப்பொறி தாத்தா அதற்கு, ஏன்பா நான் ஏன் அதெல்லாம் பண்ண போறேன்? நானே வீட்டில் ரேஷன் கடைக்கு டிபி பில் கட்ட என்னதான் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து டீ கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. பழக்கம் விட்டா நீ என்னைய சொல்றியா? போலீஸ் ஜீப் போகிற சத்தம் கேட்கிறது. சந்திரன் பேச தொடங்கிறார். என்னையா இது, போலீஸ் ஜீப் ஏரி பக்கமா போகுது?